viewers, welcome to Chem Academy. In the video la enna paakaporon pathina NEET previous year question da paakaporom. Enna concept la pathina alcohol, phenol and ethers. This is part 2 video. So the first question is, which among the following will be most readily dehydrated under acidic condition? So dehydrated ஆகணும் அப்படினா அதுக்கு ஒரு dehydrating agent தேவை. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் H2SO4 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ H2SO4 என்ன பண்ணோம்னா H+ கொடுக்கும். அந்த H+ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ஷனில் இருக்கக்கூடிய OH குரூப்போட ரியாக்ட் ஆகி H2O ரிமூவ் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டீஹைட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ இதில் எது ரெடி டு டீஹைட்ரேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் A, B, C, Dல பாருங்க. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் அல்கைல் குரூப் இருக்கு, மற்ற எல்லாத்துலேயுமே NO2 குரூப் வந்து காமனாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். அதே நைட்ரோ குரூப் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு சொல்லுவோம். அதே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்க காம்பவுண்டில் வந்து OH குரூப் வந்து OH குரூப்ல இருக்க லோன் பேர் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். தட்ஸ் வை இந்த ஹைட்ரஜன் H+ ஓட ரியாக்ட் ஆகி H2O என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும், ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகும். அதே நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. ஏன்னா அட்ராக்ஷன் டியூ டு அட்ராக்ஷனால இந்த லோன் பேர் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கும். தட்ஸ் வை இது ஈஸி டு டீஹைட்ரேட் ஆகாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் தள்ளி தானே NO2 இருக்கு, அப்போ வந்து டீஹைட்ரேட் ஆகலாம்ல அப்படின்னு கேட்டால் ஸ்லோவாக தான் டீஹைட்ரேட் ஆகும். ஏன்னா -I எஃபெக்ட் இருக்கும். வாட் இஸ் தட்? -I எஃபெக்ட் இருக்கும். ஸோ -I எஃபெக்ட் இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் டீஹைட்ரேட் ஆகும். அதே டீலையும் அப்படி தான், ஒரு கார்பன் இருக்குது, இங்கே வந்து பக்கத்தில் இருக்குது, இது இன்னும் ஸ்லோவாக டீஹைட்ரேட் ஆகும். ஸோ த ஆர்டர் ஆஃப் டீஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A, then C, then D, then B. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் A, இது ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் தான் மோஸ்ட் ரெடிலி டீஹைட்ரேட்னு சொல்லிட்டோம். இது டீஹைட்ரேட் ஆனால் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்துக்கணும். H+ஓட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், வாட்டராக ஃபார்ம் ஆகுது. தட் வாட்டர் வில் பி ரிமூவ். ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அதனால ரிமூவ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. எகெயின் அடுத்த OH குரூப்பும் H+ஓட ரியாக்ட் ஆகி வாட்டராக ஃபார்ம் ஆகி ரிமூவ் ஆகுது. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எகெயின் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஒரு அல்கின் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அல்கின் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். RMgX plus CO2 in the presence of dry ether Y வந்து கிடைக்குது. தென் Y வந்து H3O plus ஓட ரியாக்ட் ஆகி RCOH கிடைக்குது அப்படின்னா வாட் இஸ் Y அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Y அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட். ஸோ அந்த ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போமா. ஸோ இதில் CO2 RMgXன்னு இருக்கு இல்லையா, இந்த CO2 வந்து போலார் இன் நேச்சர். ஸோ போலார் இன் நேச்சருங்கும் போது கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும், partially positive charge, இங்கே partially negative charge, ஆக்சிஜனுக்கு partially negative charge. ஸோ RMgXல பார்த்தீங்கன்னா Rக்கு negative charge, மெக்னீஷியம்க்கு ஆல்வேஸ் ப்ளஸ், ஸோ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும், ஒரு நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் அட்டாக் பண்ணும். ஸோ ஆல்கைல் குரூப் வந்து கார்பன் ப்ளஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. எப்படின்னு பார்ப்போமா. C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கு. இதில் இருக்கக்கூடிய R வந்து C அட்டாக் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்னா ஒரு பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது O- இங்கே R ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து MgX இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் ப்ளஸ் இருக்கனால இங்கே வந்து என்ன ஆகும், O- கிரியேட் ஆகும். அந்த O- வந்து MgX அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த இன்டர்மீடியேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் Y. நெக்ஸ்ட் இதை வந்து H3O plus ஓட ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இங்கே Hம் இங்கே OHம் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், RC டபுள் பாண்ட் OH plus Mg
MgOH okay so அப்போ நமக்கு y தான் இங்க கேட்டிருக்காங்க இப்போ இதுல ஆப்ஷன்ல பாருங்க R C double bond O minus Mg plus X எங்க இருக்கு so option A ல தான் இருக்கு so option A is the right answer okay next question given below are two statements statement 1 statement 2 கொடுத்திருக்காங்க அல்ல statement 1 பாத்தீங்கன்னா in Lucas test primary secondary and tertiary alcohols are distinguished on the basis of their reactivity with concentrated HCl plus ZnCl2 known as Lucas reagent அப்படின்னு கொடுத்திருக்காங்க statement 2 primary alcohols are most reactive and immediately produce turbidity at room temperature so here at okay room temperature or reaction with Lucas reagent. In the light of the above statement, choose the most appropriate answer from the option given below. So, எது வந்து correct? இந்த ரெண்டு statementல எது correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாப்போமா? First பாத்தீங்கன்னா Lucas test அப்படிங்கிறது primary, secondary, tertiary alcohol நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா primary, secondary, tertiary alcohol நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா differentiate பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம் concentrated HCl and anhydrous ZnCl2. So this is the Lucas reagent. So இதை வச்சு தான் நம்ம differentiate பண்றோம் எப்படி பண்றோம்னு பார்த்தீங்கன்னா tertiary alcohol ஓட Lucas reagent போட்டா immediate turbidity form ஆகும் அதே secondary alcohol ஓட போட்டோம்னா turbidity formed after 5 minutes. அதே primary alcohol பார்த்தீங்கன்னா do not give turbidity at இது எல்லாமே at room temperature okay இதே primary alcohol ஓட Lucas reagent போட்டு temperature heat பண்ணோம் அப்படினா turbidity form ஆகும் okay எல்லாமே room temperatureல பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் differentiate பண்ணலாம் அப்போ statement 1 is right so primary secondary tertiary alcohol differentiate பண்ண முடியும் so statement 1 is right statement 2 பாத்தீங்கன்னா primary alcohol are most reactive அப்படினா இங்க பாருங்க primary alcohol most reactive illa so do not gives turbidity appo this is wrong okay this is wrong so tertiary alcohol immediate turbidity kudukudhu appadina so ingi vande tertiary carbocation vande form agum sorry tertiary carbocation form agum adhe secondary la secondary carbocation form agum inga primary carbocation form agum appo tertiary carbocation the most stable we know that right so adanal இது immediate reaction நடக்கனால immediate turbidity form ஆகுது immediate Lucas reagent ஓட react ஆகும்போது immediate turbidity form ஆகுது அதே secondary alcohol வந்து கொஞ்சம் slow slightly stable formation of secondary carbocation னால ஒரு 5 minutes கழிச்சு turbidity form ஆகுது அதே primary alcohol do not gives turbidity that means the primary carbocation வந்து unstable so அப்போ இதில இருந்து பாக்கும்போது ஏன் வந்து immediate turbidity form ஆகுது அப்படினா tertiary carbocation form ஆகிறதுனால தான் ஓகேங்களா சோ அப்போ இந்த क्वेश्चन படி statement 1 is correct statement 2 is incorrect அப்போ option C is the right answer next question the product formed from the following reaction sequence is ஒரு compound கொடுத்திருக்காங்க 3 step of reagent கொடுத்திருக்காங்க product என்ன நம்ம find out பண்ணனும் ஓகேங்களா first இந்த compound பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா so reaction பாத்துறோம் so இது என்னன்னு பாத்தீங்கன்னா benzo and the compound பேரு benzonitrile okay benzonitrile okay this is react with LiLH4 that is lithium aluminum hydride is reducing agent okay so this reducing agent என்ன பண்ணும் ஒரு cyanide amina மாத்தும் அப்போ எப்படி மாத்தும் C triple bond N இருக்கு அப்படினா இந்த ரெண்டு pi bondல break பண்ணும் ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஹைட்ரஜன் molecule இந்த பக்கம் ஹைட்ரஜன் molecule add ஆகி CH2 NH2 so the product is benzyl amine again Na அடுத்த step of reaction பாருங்க NaNO2 plus HCl so this is diacetyl okay so இது இந்த reaction நடக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த NaNO2 இங்க for example 2HCl எடுத்துக்கலாம் 2HCl எடுத்துக்கிட்டோம் அப்படினா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்போ
இங்க இருக்கக்கூடிய N2. ஸோ இங்க இருக்கக்கூடிய N-ம் இங்க இருக்கக்கூடிய N-ம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய H2 இங்க இருக்கக்கூடிய H2 சேர்ந்து -2H2O. அடுத்தது மைனஸ் இங்க இருக்கக்கூடிய N-ம் Na-வும் இங்க இருக்கக்கூடிய Cl சேர்ந்து -NaC. NaC எல்லாம் வெளியே போயிடும், 2 H2O போயிடும். அதே மாதிரி இங்க CH2 அண்ட் இங்க என்ன இருக்கு N, இங்க ஒரு நைட்ரஜன் இங்க ஒரு நைட்ரஜன் இருக்கு. ஸோ N2 இன்னொரு Cl இருக்கும். ஸோ Cl மைனஸ். ஸோ திஸ் இஸ் பென்சைல் diazonium salt. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிசிஸ்னா என்ன, H+ OH- ஆகும். ஓகே, அப்போ H+ எங்க போகும், மைனஸ் நோக்கி போகும். அப்போ H+ OH- எங்க வரும், CH2 கிட்ட வரும். N2 மட்டும் என்ன ஆகும்னா வெளியே போகும். அப்போ -N2 கேஸ், அதுக்கப்புறம் -HCl. ஸோ இதுதான் ப்ராடக்ட் என்னது, CH2OH. அப்போ பென்சைல் ஆல்கஹால். ஓகே, ஸோ பென்சைல் ஆல்கஹால் எங்க இருக்கு, ஆப்ஷன் D is the right answer. Okay, next question. Match the reagents list 1 with the product list 2 obtained from phenol. So phenol ஓட 4 types of reagent கொடுத்திருக்காங்க. ரியாக்ட் ஆகும்போது என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுதோ அதை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. ஸோ phenol-ஓட என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சோடியம் ஹைட்ராக்சைடு. ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய OH சேர்ந்து -H2O போயிட்டு நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்மேஷன் நடக்குது. செகண்ட் ஸ்டெப்ல வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது, சோடியம் சாலிசிலேட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் இங்க போயிட்டு இந்த Na வந்து CO2 ஜாயின் ஆகும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அங்க போச்சுன்னா OH, இங்க வந்து COO Na. ஓகேங்களா, OH COO Na. ஸோ சோடியம் சாலிசிலேட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ COO Na அப்படின்னா COOH, இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, இங்க மைனஸ் இங்க பிளஸ். அப்போ H+ இங்க ஆட் ஆகும், OH- இங்க ஆட் ஆகும். அப்போ -NaOH. ஸோ salicylic acid is formed. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏக்கு என்னது, salicylic acid. ஸோ A. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரியாக்ஷன். ஸோ aqueous NaOH plus chloroform, then செகண்ட் ஸ்டெப்ல H+ போடணும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபீனால்ல குளோரோஃபார்ம் போடுறோம். இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் வந்து குளோரோஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு Cl-ஓட ரியாக்ட் ஆகி என்னன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா வெளியே போயிட்டு மீதி CHCl2 இருக்கும். அதே aqueous NaOH-ல இருக்க Na-வும் Na இங்க போய் ஜாயின் ஆயிட்டு இங்க இருக்கக்கூடிய OH-ம் H-ம் வந்து -H2O-வா வெளியே போயிடும். அப்போ ONaC. ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த இங்க பார்த்தோம் இல்லையா, இங்க பார்த்த மாதிரி H2O வெளியே போயிட்டு ONaCHCl2 அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடோட எகெயின் ரியாக்ட் ஆகுது. நம்ம 2 Na வச்சு எடுத்துக்கலாம். 2 Cl2 இருக்கனால 2 Na வச்சு எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, அப்போ 2 Cl2 இருக்கனால -2 NaCl. ஓகே, -2 NaCl வெளியே போயிட்டு இங்க இருக்கக்கூடிய OH-ல H2O வெளியே போயிடும். ஸோ -H2O. எகெயின் மிச்சம் என்ன இருக்கு, ரிமைனிங் ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ அந்த ஆக்சிஜன் CH-ஓட ஜாயிண்ட் ஆகி ஸோ ONA + CHO. ஸோ சோடியம் சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்குது. தென் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம், அசிடிஃபிகேஷன் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க H+, இங்க OH- ஆகுமா. அப்போ என்ன நடக்கும், -NaOH வெளியே போயிட்டு நமக்கு சாலிசில் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் பிக்கு எது, this is
the right answer, salicylaldehyde. So next reaction பார்ப்போம். zinc dust. zinc dust போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணணும். ஃபினாலோட என்ன கிடைக்குதுன்னா பென்சின் கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே இருக்கும். இந்த ஆக்சிஜன் வந்து ஜிங்கோட ரியாக்ட் ஆகி ஜிங்க் ஆக்சைடாக போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். ஸோ பென்சின் இஸ் ஃபார்ம்ட். அப்போது ஆப்ஷன் சிக்கு 2 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் 2. அடுத்தது டி, சோடியம் டைக்ரோமேட் கொடுத்துருக்காங்க, குரோமேட். ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஓகே, அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது பென்சோ குயினோன் தான். ஸோ அதனால பென்சோ குயினோன் நம்ம போட்டுடலாம். ஆனால் என்ன ரியாக்ஷன்னு பார்த்துருவோம். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் போடலாம் அல்லது சோடியம் டைக்ரோமேட் போடலாம். ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் போட்டோம்னா ஆக்சிடேஷன் நடக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதுகிறேன். OH இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் இப்படி மாற்றி எழுதுறோம். ஓகேங்களா, அப்போ ஈஸியாக இருக்கும். எப்படி எழுதுறேன், எழுதும் போது என்ன ஆகும்னா 2O ஆக்சிடேஷன் ஆகுது. 2O அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாண்ட், ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் பாண்ட், ஓகே, இந்த பாண்டு தான். ஓகே, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் O இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடும். சரியா, ஓலையும் OH அப்படி தெளிவாக எழுதுறேன். தெளிவாக எழுதுறேன். ஸோ இங்கே வந்து OH அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போது டபுள் பாண்ட். இங்கே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா. இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்க ஒரு ஆக்சிஜனோடு சேர்ந்து -H2O வெளியே போயிடும். இப்போ இன்னொரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த பாண்டு போட்டுறேன். நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு டபுள் பாண்ட். ஓகேவா, திஸ் இஸ் நத்திங் பட் 1,4-benzoquinone. ஸோ இங்கே இருக்க 1ல இருக்கு. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏக்கு 4, ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 2, பிக்கு வந்து 3, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.